பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க, சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க, புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு. நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்ததுனால உடனடியாக போட முடியல. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் ஆகிடுமா, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிருமா, சார் குழந்தை லேட்டாகுது, இந்த வருஷம் கிடைச்சிருமா, இப்படி நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பியும் கேட்டீங்க. இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், மீன வீட்டில் தன்னுடைய மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் 2026 மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பார்ட்டாக தான் நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம் 12 ராசிக்கும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு எங்கே வர்றாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு, அது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது. அப்போ உச்சமாகிற நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு ஒரு சுபர். குரு எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார். அது இந்த பயிற்சி என்னன்னா, உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு நன்மைகள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ராகு கேதுவை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவான் கடக வீட்டுக்கும், கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன். 2வது குரு பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் 12 ராசிக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டயத்தில் 12 ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி அவர் மார்ச் மாதம் வர்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம மீன வீட்டிலேயே திருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஓகே சார்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வருட பலன் பார்க்க போகிறோம். நான் சூரியனையோ புதனையோ சுக்கிரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாத பலன்கள் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை. இந்த ஆண்டு பலன்கள் இந்த 2026 உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக, 2025 விட 2024 நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம ஒரு பொது பலன் தான். இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு யார்கிட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன், செலவில்லாத பரிகாரம், எளிய பரிகாரம், அதை பண்ணால் போதும். நாம் மீண்டும் உங்களுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா அற்புதமான ராசி, மகாலட்சுமி ராசி. நிறைய பேர் ஆசிரியர், ஜோசியர், லாயர், வழக்கறிஞர், நீதிபதி இவங்கெல்லாம் இருக்காங்க. கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. நடிகர், நடிகைகள், சின்னத்திரை, பெரிய திரை நிறைய பேர் இருக்காங்க.
2025 பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அதுலேயும் குரு பயிற்சி ஆனதுலேருந்து ரொம்ப கொண்டாட்டம். ஆனால் 2026 எப்படி சார் இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி துலாம் ராசி நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. சில பேருக்கு நிறைய நடந்திருக்கு நன்மைகள், சில பேருக்கு கொஞ்சம் நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவையில்லை அப்படிலாம் நினைக்கிறீங்க, புரியுது. இந்த ஆண்டும் நல்லா தான் இருக்கும், எப்படிங்க பார்ப்போம். இப்போ குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பார்க்குறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ராசியை குரு பார்த்துட்டாலே எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். ஓகே, அதனால் முடிஞ்சதை பற்றி பேச வேணாம். இப்போ வரக்கூடிய குருவை பற்றி பேசுவோம். ராகு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, நல்லது இருக்கலாம். லாபஸ்தானத்தில் கேது இருக்கலாம், பாவ கிரகம் இருக்கலாம். 5ல் ராகு இருக்குது, இருக்கக்கூடாது, ஆனால் குரு பார்வையில் இருக்குது, அதுவும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தைய கொடுத்துருச்சு, நல்ல வேலையை கொடுத்துருச்சு. 6ல் சனி, 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 6ல் இருக்கலாம், நிறைய பேசிட்டேன், அதுக்குள்ளே போகல. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் சனி அங்கே தான் இருக்கார். ஜாப்பில் நல்லாயிருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வருமானம் கிடைக்கும், எந்த குறையும் இல்லை. சரி, இந்த ஆண்டு பயிற்சி ஆகிற குரு 2026 பயிற்சி ஆகிற குருனால என்ன சார் நன்மை? பயிற்சி சனி பயிற்சி கிடையாது, அவர் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து நிறைய நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஆண்டு முழுவதும் சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த சனி பகவான் நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செய்வார் இந்த ஆண்டு முழுவதும். சரி, குரு வந்து என்ன பண்ணுவார் சார் அப்படின்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ல் இருக்க குரு ஜூன் மாதத்துக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துக்கு வரலாமா சார்? உச்சமாக வேற வர்றார், வரலாமா சார்னா பொதுவாக குரு 10க்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடைய குரு 10க்கு போகலாம். 3ன்னா என்ன? மாற்றம். 3ன்னா என்ன? சுய முயற்சி. 6ன்னா என்ன? சர்வீஸ். அப்போது உங்கள் சுய முயற்சினால், உங்களுடைய சொந்த புத்தினால், உங்களுடைய இளைய சகோதரனால், உங்களுடைய மாமனார்னால் நல்ல வேலையை கிடைக்க போகுது. ஏன் கிடைக்க போகுது? அந்த 6க்குடையவரே திரும்ப அந்த இடத்த பார்க்குறாரு. எப்படி எடுக்கணும் பாருங்கள். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு சர்வீஸை, வேலையை சொல்கிற இடம். அந்த வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல போய் உச்சமாகி, குருன்னா கௌரவம். அப்போ கௌரவமான வேலை, பிரபலியமான வேலை, நல்ல வேலை. குருனா பெரிய மனிதர்கள், குருனா பெரும் பணம், குருனா தூர தேசம். அப்போது வெளியில் போய் மாவட்டத்தை விட்டு மாவட்டமோ, மாநிலத்தை விட்டு மாநிலமோ அல்லது வெளிநாடோ போய் நல்ல ஜாப் கிடைக்க போகுது. அதனால பொருளாதாரம் உண்டு. அதுக்கு யார் முயற்சி பண்ணுவா? நீங்கள் சொந்த முயற்சி பண்ணுவீங்க. இல்லைன்னா 3ஆம் இடம்னா யார்? குரு தம்பினால், இளைய தம்பி தம்பி தங்கச்சினால். 3ஆம் இடம்னா மாமனார்னால. இவ்வளோ நன்மை இருக்குது. சரி, இந்த குரு எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ நல்ல வேலை கிடச்சி நல்ல மாற்றத்தோட நீங்கள் 10ல் போய் உட்காந்து எங்கே பார்க்குறீங்க? 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 2ஆம் இடத்தை குரு என்ன சொல்லியிருக்கோம்? குரு பார்வை கோடி நன்மை சொல்லியிருக்கோம். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் வரும். குரு யார்? தனகாரன் குரு. அவரே 2ஆம் இடத்தை பார்த்துட்டா பணம் வேணான்னு சொல்ல முடியுமா? குருன்னா யார்? கோடிகளுக்கு அதிபதி. குருன்னா யார்? நேர்மையான பணம், அவார்டு, பேச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வழக்கறிஞர், ஜோசியர், லாயர், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக 10ல் இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் வரும். நல்ல ஜாப்பில் இருந்தாலும் பதவி உயர்வோட பணம் வரும். வெளி மாவட்டம் போனாலும், வெளி மாநிலம் போனாலும், வெளிநாடு போனாலும் பணம் வரும். 2 குரு பார்க்குது. குருன்னா குழந்தை. அப்போ 2னா புது வரவு. அப்போ ஒரு குழந்தை கிடைக்கும், அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் இப்போ ஒரு குழந்தை கிடைக்கும். அடுத்து இந்த குரு எங்கே பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடம் என்னென்னா வீடு. அப்போ அழகான வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. 4ஆம் இடம்னா பூமி, இல்லை எம்டி பிளாட் வாங்குவீங்க, இல்லை எம்டி பிளாட் இருந்தால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம். அப்போ அந்த வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க, அல்லது புதுசாக கார் வாங்குவீங்க. அடுத்து 7ஆம் இடம்னா என்ன? 4ஆம் இடம்னா உங்கள் அம்மாவோட மனசு நல்லா இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு வியாதி இருந்தால், யாருக்காவது இருந்தால் குணமாகும். 4ஆம் இடம்னா உங்கள் மனசு சார். குரு ஆச்சார கிரகம், ஆன்மீக கிரகம், உபதேச கிரகம், பாக்கியம், பேரதிர்ஷ்டம், இதெல்லாம் குரு. நல்ல நேரம். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். குருன்னா நல்ல நேரம்.
குருனா பாக்கியம், குருனா உபதேசம், குருனா அப்பா, பேரதிர்ஷ்டம், பெரும் புகழ், பெரும் பணம். இது எல்லாம் ரெண்டையும் பார்த்து நாளையும் பார்த்தா, குடும்பத்தையும் பார்த்து வீட்டையும் பார்த்தா யோகம்தானே. அப்போ 10க்கு போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது, 10ல் பட்டம் பதவி போயிடும்னு நினைக்கக்கூடாது. 10ல் எத்தனை பேருக்கு பதவி போயிருக்கு? யாராவது ஒருத்தருக்கு நடக்கலாம். அது அவங்க சொந்த ஜாதகத்தில் தேச புத்தி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்கு சிறப்பு. சரி, 6ஆம் இடத்தை பார்க்குதே சார், 6க்குடையெல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்குதே. 6ன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா? சனி பகவான் இருக்கார். அவர் 6ஆம் இடத்துலேருந்து நன்மையை மட்டும் செஞ்சுருக்காரு. ஜீவனகாரன் 6ல் இருக்கார். நல்ல ஜாபை கொடுத்துட்டு இருக்காரு. அவரை குரு பார்க்குது. இது அதோட யோகம். 6ஆம் வீட்டில் இருக்கும் ஜீவனாதிபதியை குரு பார்க்குது. குரு யார்? 4, 5 கூடையவர். 4ன்னா உங்கள் மனசு, 4ன்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, 4ன்னா உங்கள் அம்மா, 4ன்னா வீடு. அதை சனி பகவான் அதை குரு பார்க்குது. அப்போ நான் வீடு கட்டுவீங்க, ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. 5ன்னா குழந்தை, குல தெய்வம், தாய் மாமன் சீரு, தாய் மாமன் எல்லாம் 5. அதை குரு பார்க்குது. எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்கு. சரி, 7ஆம் இடத்துக்கு குரு எங்கே வந்திருக்காரு? 1, 2, 3, 4க்கு வர்றாரு. வரலாமா சார்? வரக்கூடாது. ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு? 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனைவிக்கு திடீர் அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. மனைவிக்கு நல்ல தொழில். 7க்கு 12 குரு பார்க்குறாரு. கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும். தூரதேச பயணம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு மொழி, வெளிநாட்டு பாஷையினால் வருமானம் உண்டு. மனைவிக்கு இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு 4ல் இருந்து பார்க்கறதுனால 2 பேரும் பர்சனல் நல்லாயிருக்கும், ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஆக இந்த மாதம், இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது. சனி பயிற்சி அதை விட சிறப்பாக இருக்குது. குரு பயிற்சி 10ல் வந்தாலும் இவ்வளவு விஷயங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக இந்த ஆண்டு முழுவதும் வெற்றியே. மைனஸ்னா என்ன? இடம் மாற்றம் உண்டு. குரு பல்ல பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது, 6க்குடைய 3க்குடையவர் இருந்து பார்க்குது. பல்லுக்கு கண்ணுக்கு மருத்துவம் வரும். குருன்னா பெரும் தொகை, அவர் 6க்குடையவர், பெருந்தொகை கடனும் வாங்கிடக்கூடாது. ஆக இந்த ஆண்டு புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது பிள்ளையார் பெட்டி, கற்பக பிள்ளையாரை ஒரு முறை போய் கும்பிட்டு வாங்க. குருனால பாதிப்பு வரக்கூடாதுன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடை ஒரு முறை பண்ணுங்க. இந்த ஆண்டும் உங்களுக்கு வெற்றியாண்டே. ஓம் நமச்சிவாய.